தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட பிரபல சினிமா இயக்குனர் ஒருவர் வாய்ப்பு கேட்டதாக அமைச்சர் ஆனந்த் பேசியிருப்பது விவாத பொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்காத பல அறிவிப்புகளும் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் தொடர்ந்து அறிவித்து வருகிறார். எதிர்க்கட்சிகளின் அனல் பறக்கும் கேள்விகள், ஆளும் கட்சியின் காரசார விவாதம் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற நீர்வளத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், 28 வருடமாக முதல்வருடன் நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர் சினிமாவில் மட்டும் தான் நடிப்பார், வெளியில் நடிக்க மாட்டார் எனவும் அவரை கல்ட் என்பார்கள். ஆனால் அப்படி ஸ்டாராக இருக்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. தலைவரிடம் பேசும்போது 2 வார்த்தை புகழ்ந்து பேசினாலே சேரை திருப்பிக் கொள்வார். அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது எனவும், பெரிய புரொடியூசர் வந்தாலும் 10 நிமிடம் தான் பேசுவார். ஆனால் எளிய நிர்வாகிகளை அழைத்து சென்றால் அவர்களை நலம் விசாரித்து 2 மணி நேரம் பேசுவார் என விஜய் குறித்து புகழ்ந்து பேசியிருந்தார். 28-29 வருஷமா அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும், ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி, அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. புகழ்ச்சி உண்மையாகவே அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினதோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்றது அவருக்கு பிடிக்காது. மேலும் பேசிய அவர், 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் படத்தை இயக்கிய பிரபல இயக்குனர் ஒருவர் ஒரு தொகுதியை குறிப்பிட்டு போட்டியிட வாய்ப்பு கேட்டார். ஆனால் அங்கே என் மாவட்ட செயலாளர் நீண்ட காலமாக உழைத்திருக்கிறார், மன்னிக்கவும் என விஜய் அவரது கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக தெரிவித்திருந்தார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை வந்து கேட்கும்போது கேட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி வந்து எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏற்கனவே திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா, அர்ச்சனா கல்பாத்தி, பாடகர் வேல்முருகன் உள்ளிட்டோருக்கு தாவேக சார்பில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் வழங்கப்பட்டதாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது சினிமா இயக்குனர் ஒருவரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதாக அமைச்சர் ஆனந்த் பேசியிருப்பது விவாதமாக மாறியிருக்கிறது.